வெல்கம் டு ஏஜேஎஸ் அகாடமி. ஸோ இந்த ஒரு வீடியோவில் நாம் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, பிஜிடிஆர்பியோடைய சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகுதா, இந்த வருஷத்துக்கு வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு சிலபஸ் சேஞ்ச் ஆகுதா இல்லையா, இது வந்து ஒரு பிஜிடிஆர்பி ப்ரிப்பரேஷனுக்கு ரெடி ஆகக்கூடிய டீச்சர்ஸுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம். ஸோ இந்த ஒரு கேள்விக்கான பதில் யாருக்கிட்டேயுமே மிகச்சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக 100% மாறுதுன்னு சொல்ல முடியாது, 100% மாறலன்னு சொல்ல முடியாது. நம்ம ஜஸ்ட் பிகாஸ் பல வருஷமாக சேம் சிலபஸ்லேயே தான் அவங்க எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறமா வந்து சிலபஸ் சேஞ்சஸ்ன்றது இருக்கணும். ஆனால் எங்கள் டிஆர்பி வந்து தொடர்ந்து சேம் சிலபஸ்லேயே எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால தான் ஒருவேளை மாற்றுவாங்க அப்படின்ற ஒரு டாக் இருக்குதே தவிர்த்துட்டு, நமக்கு டிஆர்பி சைடில் இருந்து எந்த ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனும் சேஞ்ச் ஆக போகுது இல்லை சேஞ்சஸ் ஆர் இன் ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு நியூஸும் நமக்கு கிடைக்கல. சரி, ஓகே, ஒருவேளை சேஞ்ச் ஆச்சு அப்படின்னாக்கா எந்த லெவலில் அந்த சேஞ்சஸ் இருக்கும், இப்போது சிலபஸில் எத்தனை பர்சன்ட் வந்து பார்த்தினாக்கா அவங்க மாற்றுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னாக்கா, சேஞ்சஸ் வில் நாட் பி மோர் தென் 50%. ஒட்டுமொத்தமாக 50% மேலே அவங்களால சிலபஸில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வர முடியாது. பிகாஸ் ஏன் அந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேக்ஸ் சப்ஜெக்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, இப்போது ட்ரிக்னாமெண்ட்ரியாக இருக்கட்டும் இல்லை அல்ஜிப்ராவாக இருக்கட்டும், ஸோ டாபிக் என்னவோ அதே தான், அது உள்ளே இருக்கக்கூடிய சப்டாபிக்ஸை வேணும்னா அவங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ண முடியுமே தவிர, ஆனால் அல்ஜிப்ராவுக்குன்னு இருக்கக்கூடிய பேசிக்கை மாற்ற முடியாது, ட்ரிக்னாமெட்ரிக்குன்னு இருக்கக்கூடிய பேசிக்கை மாற்ற முடியாது. ஸோ அப்போது ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் அந்த மாதிரி தான், எதர் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஆர் பாட்னி, ஜுவாலஜி இல்லை இங்கிலீஷ், தமிழ், இந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருந்தாலும் ஒரு சர்டைன் சப்ஜெக்ட்ஸை இல்லை சர்டைன் சிலபஸை நாம் கண்டிப்பாக அந்த சப்ஜெக்டுக்குள்ளே பேஸாக வச்சு தான் ஆகணும். ஸோ அப்படி பேஸாக இருக்கக்கூடிய சிலபஸை அவங்களால சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, இப்போ தமிழ் இருக்குது அப்படின்னாக்கா, இப்போது 17 கீழ்கணக்கு நூல்கள், 17 மேல் கணக்கு நூல்கள் அப்படின்னாக்கா, இதுக்கு முன்னாடி அந்த நூல்கள்லேருந்து ஒரு குறிப்பிட்ட சம்திங், எனக்கு அந்த தமிழ் சப்ஜெக்டுடைய என்டையர் சிலபஸ் தெரியாட்டியும் இப்போ 17 மேல் கணக்கு நூல்களில் இருந்து ஒரு ஏதோ ஒரு 10, 8 அந்த மாதிரி அவங்க முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்து இதை மட்டும் டீட்டெயில் ஸ்டடி, மீதி இருக்கிறது வந்து நான் டீட்டெயில்னால் அதை வந்து தலைகீழாக மாற்றலாம். நான் டீட்டெயிலாக இருந்ததை டீட்டெயிலாக கொடுக்கலாம், டீட்டெயிலாக இருந்ததை நான் டீட்டெயிலாக கொடுக்கலாம். அப்போது இந்த மாதிரி சேஞ்சஸ் தான் இருக்குமே கண்டி, கம்ப்ளீட்டாக ஒரு புதுசாக இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு விஷயத்த வந்து அவங்க சேஞ்சஸாக எடுத்துகிட்டு வந்து வைக்க போகிறதில்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதில் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் மெயின் பேப்பர், அந்த இதுவை தவிர்த்துட்டு உங்களால் வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு சிலபஸை ஃப்ரேம் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ ஒரு பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் வைக்கிறீங்க, அமெரிக்கன் லிட்ரேச்சர் வைக்கிறீங்க அப்படின்னாக்கா அதை உங்களால் மாற்ற முடியாது. உள்ளே இருக்கக்கூடிய சம் டாபிக்ஸு சின்ன சின்னதாக ஒரு ஆத்தர் அவருடைய ஒர்க்கு, ஒரு மெஜாரிட்டி ஆஃப் ஆத்தர்ஸை உங்களால் ரிமூவ் பண்ணவே முடியாது. அவங்க இல்லாட்டி அந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை நடத்தவே முடியாது, அந்த எக்ஸாம் நடத்தவே முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆத்தர்ஸை உங்களால் மாற்ற முடியாது. நீங்கள் என்ன தான் பண்ணாலும் ஷேக்ஸ்பியரையோ, வேர்ட்ஸ்வர்த்தையோ, கோல்ரிட்ஜோ, சாசரோ உங்களால் மாற்ற முடியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், 50%, நாட் மோர் தென் 50% மாறாது. ஓகேவா? 50% மேலெல்லாம் சிலபஸ் சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக கம்மி. எதுக்காக இப்போ நம்ம வந்து இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாக்கா, வி ஆர் கெட்டிங் மோர் நம்பர் ஆஃப் கால்ஸஸ் ஃப்ரம் பிஜிடிஆர்பி ஆஸ்பிரண்ட்ஸ் ரிகார்டிங் கிளாஸஸ். எங்கள் சைட்லேயுமே ஒரு சின்னதாக ஒரு தயக்கம் ஒன்று இருக்குது. ஒரு வேளை மாறிடுச்சு அப்படின்னாக்கா நம்ம ஸ்டூடெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் எங்கே வேஸ்ட்டாக போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாலேஜ் கெய்னிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ப்ரிப்பரிங் ஃபார் அன் எக்ஸாமினேஷன். இங்கே நீங்கள் நாலேஜ் கெய்னிங் மட்டும் வச்சுக்கிட்டு காம்படிட்டிவ் எக்ஸாமில் பாஸ் பண்ணாமல் இருக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமை பாஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் சிலபஸில் வி மஸ்ட் பி வெல் வேர்ஸ்டு. நீங்கள் அதை தாண்டி உங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் இருந்தாலும் அது வேஸ்ட் இன் த சென்ஸ் யூ வில் நாட் கெட் கவர்மெண்ட் ஜாப். உங்கள் கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல. அந்த கட் ஆஃப்குள்ளார நீங்கள் வர்றதுக்கான எலிஜிபிளே இல்லை. ஆனால் அபண்டன்ஸ் ஆஃப் நாலேஜ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அது
என்ன பயன் இருக்குது? நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்மில் நீங்கள் சொல்லி கொடுத்துக்கலாம், இல்லை ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணிக்கலாம். டு கெட் இன் டு கவர்மெண்ட் ஜாப் யூ மஸ்ட் கெட் தி ஸ்டிப்புலேட்டட் மார்க். அவங்க என்ன மார்க்கை வைக்கிறாங்களோ அந்த மார்க்கை வந்து நீங்கள் எடுத்து தான் ஆகணும். அந்த கட் ஆஃப்குள்ளே, அந்த கம்யூனல் ரேங்க்குள்ளே நம்ம வந்து தான் ஆகணும். அதுக்கு வி மஸ்ட் பி ரெடி வித் தோஸ் சிலபஸஸ். என்ன அந்த டிஆர்பிக்கு கொடுக்கக்கூடிய சிலபஸில் நம்மளோட அறிவு எவ்வளோ இருக்குது அப்படின்றது தான் இந்த சக்ஸஸை வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணக்கூடியது. ஸோ அதனால் டிஆர்பிக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் வாட் இஸ் கிவன் இன் த ப்ரீவியஸ் சிலபஸஸ். உங்களுக்கு முன்னாடி என்ன சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்களோ ஸோ அந்த சிலபஸில் நீங்கள் படிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா மேஜருடைய சிலபஸுடைய லிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குறேன். வேணுன்றவங்க நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேருந்து வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிலபஸஸை ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி யாருமே வந்து நம்ம சொல்லி கேட்டுக்கிற லெவலில் இல்லை. பிகாஸ் எவ்ரி ஒன் நோஸ் எவ்ரி திங். ஏன்னா ஃபோன் அப்படின்றது நம்ம கைக்குள்ளேயே இருக்கிறதுனால எல்லாருக்குமே தெரியுது. பட் தெர் ஆர் சம் ஃப்ரெண்ட்ஸஸ் who were not aware of this. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சிலபஸ் சேஞ்சை பற்றி கவலைப்படாமல் உங்களுடைய பேசிக்ஸை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, நவ் வி ஆர் ஹேவிங் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு 6 to 10 புக்கு தான் நம்ம படித்தாகணும். ஸோ அதை படிங்க. நீங்கள் அதை உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தாலுமே போதும். ஒரு 1 or 2 month அந்த 6 to 10 புக்கை நல்லா தரவு பண்ணுறதுக்கு அப்படியே பொறுமையாக கிராஜுவலாக. ஏன்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்றதுனால நம்மளும் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிக்க மாட்டோம். ஸோ அதனால தான் நான் 1 or 2 monthன்னு சொல்லிட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு சொல்கிறேன். ஜஸ்ட் அது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாகவே இருந்தாலும் அதில் பாஸ் பண்ணால் தான் உங்களோட மேஜருக்கே அவங்க போவாங்க. ஓகே, ஸோ அப்போது 6லேருந்து 10 வரைக்கும் புக்கை படிக்கிறதுக்கு 2 மாதமா அப்படின்னு நினைக்காதீங்க. ஸ்லோவாக கிராஜுவலாக நம்ம படிக்கிறதுக்காக நான் அப்படி சொன்னேன். சரியா? நீங்கள் அதை வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். 6 to 10 புக்கை வந்து படிங்க. அதுதான் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய மினிமம் சிலபஸ். ஸோ அதில் நம்ம படிச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னாக்கா வித்தின் ஒரு 2 to 3 months we will get notification or we will get any good news about PGTRB notification regardingவோ இல்லை சிலபஸ் regardingவோ நம்மளுக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் கிடைக்கும். ஸோ நம்பிக்கை வந்து விட வேணாம். அண்ட் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வேணாம். சிலபஸ் சேஞ்ச் இருந்தாலும் பெரிய அளவுக்கு இருக்காது. ஓகே, ஸோ அதனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய சிலபஸில் ஃபவுண்டேஷனாக எது இருக்குது, உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு ஃபவுண்டேஷன் எதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதை வந்து தரவு பண்ணிக்கிட்டே இருங்க. அதை தரவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா சிலபஸ் சேஞ்ச் அண்ட் தென் த நோட்டிஃபிகேஷன் அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்கும் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கும் டெஃபினெட்லி வி வில் ஹேவ் அட்லீஸ்ட் 3 months ஆஃப் டைம். ஸோ அதுக்குள்ளார அந்த சேஞ்சஸில் வந்த சிலபஸை நம்ம கவர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு எனஃப் டைம் வந்து இருக்கும். ஸோ ஹேவிங் ஆல் ஹோப் கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ப்ரிப்ரேஷனை வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேவா? ஸோ எந்த ஒரு தொய்வும் வேண்டாம். ப்ரிப்ரேஷனில் எந்த ஒரு தொய்வும் வேண்டாம். நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா யூ வில் சக்சீட் திஸ் எக்ஸாமினேஷன். ஓகேவா? வெதர் இட் இஸ் த எண்ட் ஆஃப் 2024 ஆர் இயர்லியர் பார்ட் ஆஃப் 2025ல் கண்டிப்பாக பிஜிடிஆர்பியை நம்ம வந்து ஃபேஸ் பண்ண தான் போகிறோம். ஸோ அந்த எக்ஸாமுக்கான ப்ரிப்ரேஷன் இங்கே இப்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.